இன்றைய தினம் ஓமானில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் என்ன நடந்தது, எவ்வாறான முடிவுகள் எடுக்கப்பட்டன? இன்றைய தினம் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய தரமான கருத்துக்கள் என்ன? மேலும் இன்றைய பேச்சுவார்த்தைகள் வெற்றி அளித்ததா அல்லது அமெரிக்கா அவசரமாக ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போகின்றதா? அல் ஜசீரா ஊடகத்தின் போலி பிரச்சாரங்களும் போலியான அறிக்கைகளும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்களும் இந்த போலி பிரச்சாரங்களுக்கு தகுந்த பதிலடிகளை வழங்கியிருக்கக்கூடிய ஈரானிய தலைமைகளும் அமெரிக்க மக்களுக்கு ஈரானிய பெண்மணி ஒருவர் அனுப்பியிருக்கக்கூடிய செய்திகளும் தரமான கருத்துக்களும் 12 நாள் போருக்கு பின்பு மீள் வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈரானின் கொரம்ஷஹார்-4 ஏவுகணையும் இந்த ஏவுகணையில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் மிகப்பெரிய சவாலாக மாறப்போகும் இந்த ஏவுகணையினுடைய இயல்புகளும் காசாவில் உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவமும் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஹமாஸின் 2 கட்டளை தளபதிகளும் துரோகி அர்துகானின் அன்பு பரிசும் துரோகிகளுக்கு இடையிலான சந்திப்பும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவிலே உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. ரஃபா கடவை பிரதேசம் திறக்கப்பட்டதிலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அதனுடைய தாக்குதல்களை காசாவில் அதிகப்படுத்தியுள்ளது. இதற்கமைவாக கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் காசாவிற்குள்ளே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் 20க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. வடக்கு காசாவிலும் மத்திய காசாவிலும் கான் யூனிஸ் பிரதேசங்களிலும் பலஸ்தீனிய மக்கள் கூடாரங்களில் தங்கியிருக்கக்கூடிய பகுதிகளிலுமேயே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இந்த உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிக்கைகளையும் வெளியிட்டிருந்தது. வடக்கு காசாவின் மத்திய மஞ்சள் எல்லை பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகள் எங்களுடைய இராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். இந்த தாக்குதலிலே எங்களுடைய இராணுவத்தின் 2 சிப்பாய்களும் அதிகாரிகளும் படுகாயங்களுக்குள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். பலஸ்தீனிய போராளிகள் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி மஞ்சள் எல்லை பிரதேசத்தில் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த துப்பாக்கிச் சுட்டு தாக்குதல்களுக்கு பதிலடியாக நாங்கள் காசா முழுவதும் உச்ச பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வோம் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்தது. இதற்கமைவாகவே கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் உச்ச தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றது. மேலும் நேற்று மாலை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் வடக்கு காசாவிலே வாகனம் ஒன்றை இலக்கு வைத்து மேற்கொண்ட தாக்குதல்களில் ட்ரோன் தாக்குதல்களில் ஹமாஸினுடைய 2 கட்டளை தளபதிகள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இந்த ட்ரோன் தாக்குதலில் ஹமாஸினுடைய உயரடுக்கு படைப்பிரிவை சேர்ந்த 2 கட்டளை தளபதிகள் கொல்லப்பட்டிருப்பதனை காசாவின் களத்தில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களும் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் ரஃபா கடவை பிரதேசத்திலும் அதனுடைய கொடூரங்களை அட்டூழியங்களை மேற்கொண்டு வருகின்றது. ரஃபா கடவை பிரதேசத்தினூடாக ஒரு நாளைக்கு 10க்கும் குறைவான பலஸ்தீனிய மக்கள் மாத்திரமே காசாவிற்குள் அனுமதிக்கப்படுகின்றார்கள். மேலும் காசாவிற்குள்ளே அதிகளவான ஆம்புலன்ஸ் வண்டிகள் மாத்திரமே அனுமதிக்கப்படுகின்றன. அதே நேரம் ஒவ்வொரு நாளும் காசாவை விட்டு நூற்றுக்கணக்கான பலஸ்தீனிய மக்கள் வெளியேறி வருகின்றார்கள். படுகாயமடைந்திருக்கக்கூடிய பலஸ்தீனியர்களும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுமே அதிகமாக வெளியேற்றப்படுகின்றனர். மேலும் இவற்றை தடுத்து நிறுத்துவதற்காக ஹமாஸ் பல முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றது. அடிமை மத்தியஸ்தர்களோடு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொண்டிருந்தது. இருப்பினும் இந்த அடிமை மத்தியஸ்தர்கள் இவை தொடர்பான எந்தவிதமான கவனத்தையும் செலுத்துவதில்லை. காசாவிலே ஹமாஸை நிராயுதபாணியாக்குவதற்கான வேலை திட்டங்களையே இந்த அடிமை மத்தியஸ்தர்கள் மேற்கொள்கின்றார்கள். ரஃபா கடவை பிரதேசத்தில் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டுப்பாடுகளை நீக்குவதற்கான எந்தவிதமான அழுத்தங்களையும் இந்த அடிமை மத்தியஸ்தர்களாக இருக்கக்கூடிய துருக்கியும் கத்தாரும் எகிப்தும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் வழங்கவே இல்லை. குறைந்தது இவை தொடர்பான பேச்சுவார்த்தைகளை கூட இந்த அடிமை மத்தியஸ்தர்கள் ஆரம்பிக்கவில்லை. ரஃபா கடவை பிரதேசத்தினூடாக பலஸ்தீனிய மக்கள் வெளியேற்றப்படுவதனையே இந்த அடிமைகளும் விரும்புகின்றார்கள். இப்படியான நிலைமையிலேயே துரோகி அர்துகான் சவுதி ஜோனியை சந்தித்ததற்கு பின்பு எகிப்தி அடிமையான சிசியை சந்திப்பதற்கு எகிப்திலே களமிறங்கினார். மேலும் எகிப்தி அடிமை சிசிக்கு துருக்கியின் தயாரிப்பான மிகவும் விலை உயர்ந்த கார் ஒன்றினை பரிசாக வழங்கினார். துருக்கிக்கும் எகிப்துக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கத்தோடும் சிசியுடனான உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கத்தோடுமே இந்த அன்பு பரிசுகளை துரோகி அர்துகான் அடிமை சிசிக்கு வழங்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இவை தொடர்பான புகைப்படங்களும் வெளியாகியுள்ளன. அத்தோடு துரோகி அர்துகான் மற்றும் அடிமை சிசிக்கு இடையிலான சந்திப்புகளுக்கு பின்பு பலஸ்தீனிய மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கு நாங்கள் அனைத்தையும் செய்வோம் என துரோகி அர்துகான் ஊடகங்களிடம் வெற்று அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார். உண்மையில் இந்த துரோகிகளுடைய அடிமைகளுடைய செயற்பாடுகளை பற்றி என்ன சொல்வது
என்றே தெரியவில்லை. சர்வதேசத்தினை ஏமாற்றுவதற்காகவும் சர்வதேச முஸ்லிம் சமூகத்தை ஏமாற்றுவதற்காகவும் இந்த துரோகிகளும் அடிமைகளும் போடக்கூடிய நாடகத்தினை சகிக்க முடியவில்லை. நேற்று மாலை ஈரானின் IRGC கடற்படையினர் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்திற்கு அருகாமையில் 2 எண்ணெய் கப்பல்களை கைப்பற்றினார்கள். குறித்த பகுதியில் உள்ள ஃபர்சி தீவுகளுக்கு அருகாமையிலேயே இந்த எண்ணெய் கப்பல்களை கைப்பற்றினார்கள். இந்த 2 எண்ணெய் கப்பல்களும் எரிபொருட்களை கடத்தக்கூடிய எண்ணெய் கப்பல்களாகும். கிட்டத்தட்ட 1 மில்லியன் லீட்டருக்கும் அதிகமான எண்ணெயை எரிபொருளை இவர்கள் கடத்தியுள்ளார்கள். ஈரானுக்கு சொந்தமான எண்ணெயையே இவர்கள் கடத்தியுள்ளார்கள். மேலும் இந்த எண்ணெய் கப்பலில் 15 வெளிநாட்டு ஊழியர்களும் பணிபுரிந்துள்ளார்கள். இவர்களையும் தற்போது ஈரானிய கடற்படையினர் கைது செய்துள்ளார்கள். சமீபத்திய மாதங்களில் எரிபொருட்களை கடத்தக்கூடிய மிகப்பெரிய வலையமைப்பு ஒன்று ஒழுங்கமைக்கப்பட்ட வலையமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த வலையமைப்பு தொடர்பான உளவு தகவல்களை பெற்றுக்கொண்டே கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டே ஈரானிய IRGC கடற்படையினர் இந்த 2 எண்ணெய் கப்பல்களையும் கைப்பற்றி இருப்பதாகவும் குறித்த எண்ணெய் கப்பலில் இருக்கக்கூடிய எரிபொருட்களையும் முழுமையாக கையகப்படுத்தி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ஈரானிய IRGC கடற்படையினுடைய இந்த செயற்பாடுகள் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஒரு எச்சரிக்கையாகவே மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே IRGC கடற்படையினர் அதிகளவான கண்காணிப்புகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாக செல்லக்கூடிய அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் எண்ணெய் கப்பல்களை முழுமையாக கண்காணித்து வருகின்றார்கள். மேலும் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக இழுத்து மூடுவதற்கான சந்தர்ப்பம் ஏற்பட்டால் அந்த சந்தர்ப்பத்தில் செயற்படுவதற்கான பயிற்சிகளையும் ஈரானிய கடற்படையினர் மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக பாரசீக வளைகுடாவிலே ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்திற்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான 3 மூலோபாய தீவுகளிலும் ஈரான் அதிரடியான வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றது. ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக கண்காணிப்பதற்கும் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக இழுத்து மூடுவதற்கும் இந்த 3 மூலோபாய தீவுகளும் ஈரானுக்கு மிக முக்கியமானதாகும். மேலும் இந்த 3 மூலோபாய தீவுகளிலும் ஈரான் அதிகளவான கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளையும் களமிறக்கியுள்ளது. இந்த தீவுகளுக்கிடையிலே நிலத்தடி சுரங்க பாதைகளும் ஏவுகணை ஏவுதளங்களும் காணப்படுகின்றன. மேலும் இந்த தீவுகளை மையப்படுத்தி ஈரானிய கடற்படையினர் பல தாக்குதல் திட்டங்களையும் வடிவமைத்து வைத்துள்ளார்கள். அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் சிறந்த பாடத்தினை கற்றுக் கொடுப்பதற்கான எல்லாவிதமான தயார்படுத்தல்களையும் ஈரானிய கடற்படையினர் தற்போது மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றார்கள். அடுத்து நேற்றைய காணொளியில் ஈரான் களமிறக்கி இருக்கக்கூடிய கொரம் ஷஹார் 4 ஏவுகணை தொடர்பான தகவல்களை பதிவிட்டிருந்தேன். மேலும் இந்த கொரம் ஷஹார் 4 ஏவுகணையானது 2023ஆம் ஆண்டு காலப்பகுதியிலேயே வெளிப்படுத்தப்பட்டது. மேலும் 2020ஆம் ஆண்டு காலப்பகுதியிலேயே குறித்த கொரம் ஷஹார் 4 ஏவுகணையானது உருவாக்கப்பட்டது. அத்தோடு துல்லியமான தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய அதிநவீன தொழில்நுட்பத்தினை கொண்டிருக்கக்கூடிய கொரம் ஷஹார் 4 ஏவுகணையில் ஹைப்பர்கோலிக் எரிபொருளே பயன்படுத்தப்படுகின்றது. இந்த எரிபொருளானது நிலையில் இருக்கக்கூடிய எரிபொருளாகும். ஏவுகணையில் இருக்கக்கூடிய எரிபொருள் தாங்கியில் பல வருடங்களுக்கு இந்த ஹைப்பர்கோலிக் எரிபொருளை களஞ்சியப்படுத்தி வைக்க முடியும். மேலும் இந்த ஹைப்பர்கோலிக் எரிபொருளை பயன்படுத்திய கொரம் ஷஹார் 4 ஏவுகணையானது செயற்படுத்தப்படுகின்றது. அத்தோடு 12 நாள் போரிலே ஈரான் சில முக்கியமான பாடங்களையும் கற்றுக்கொண்டது. மேலும் இந்த போரின் போது பயன்படுத்தப்பட்ட ஏவுகணைகளில் இருக்கக்கூடிய சில பலவீனங்களையும் ஈரான் உணர்ந்து கொண்டது. இவ்வாறு 12 நாள் போரிலே கற்றுக்கொண்ட பாடங்களை அடிப்படையாக கொண்டே ஈரான் இந்த கொரம் ஷஹார் 4 ஏவுகணையை மீள் வடிவமைத்துள்ளது. அதாவது 12 நாள் போருக்கு முன்பு உருவாக்கப்பட்ட 2023ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வெளிப்படுத்தப்பட்ட கொரம் ஷஹார் 4 ஏவுகணையில் திரவ எரிபொருளே ஹைப்பர்கோலிக் எரிபொருளே பயன்படுத்தப்பட்டது. மேலும் இவ்வாறு திரவ எரிபொருளை பயன்படுத்தி கொரம் ஷஹார் 4 ஏவுகணையை ஏவுவதற்கு குறைந்தது 20 தொடக்கம் 25 நிமிடங்கள் எடுக்கின்றன. அதாவது திரவ எரிபொருளினால் இயங்கக்கூடிய கொரம் ஷஹார் 4 ஏவுகணையானது ஏவு தளத்திலிருந்து இலக்கை நோக்கி ஏவப்படுத்துவதற்கான செயற்பாடுகளை முடிப்பதற்கு குறைந்தது 20 தொடக்கம் 25 நிமிடங்களை எடுத்துக் கொள்கின்றது. மேலும் 12 நாள் போரின் போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு போர் விமானங்கள் ஈரானினுடைய ஏவுகணை தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தன. ஈரானிய ஏவுகணைகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை நோக்கி ஏவப்படுவதற்கு முன்பே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் போர் விமானங்கள் குறித்த ஏவுகணைகளையும் ஏவுகணை தளங்களையும் கண்காணித்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இதனால் ஈரான் 25 தொடக்கம் 50 வரையிலான ஏவுகணை ஏவு தளங்களையும் இழந்தது. ஏவுகணையானது நிலைநிறுத்தப்பட்டு இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஏவுவதற்கு முன்பு இருக்கக்கூடிய 20 நிமிடங்களுக்குள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு குறித்த ஏவுகணைகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டது. எனவே தற்போது இந்த பலவீனத்தினை குறைப்பதற்காகவே கொரம் ஷஹார் 4 ஏவுகணையை மீள் வடிவமைத்து இதிலே
திட எரிபொருளை solid fuel-ஐ பயன்படுத்தியுள்ளது. திரவ எரிபொருளுக்கு பதிலாக திண்ம எரிபொருளை சேர்த்துள்ளது. இதற்கமைவாக 12 நாள் போருக்கு பின்பு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய கொரம்சஹார் 4 ஏவுகணைகள் அனைத்தும் திட எரிபொருளினால் solid fuel-இனால் இயங்கக்கூடிய ஏவுகணைகளாகவே மாற்றப்பட்டுள்ளன. மேலும் இவ்வாறு கொரம்சஹார் 4 ஏவுகணையில் திண்ம எரிபொருள் பயன்படுத்தப்படுவதனால் 8 தொடக்கம் 12 நிமிடங்களுக்குள்ளேயே குறித்த ஏவுகணையை ஏவி தாக்குதல்களையும் மேற்கொண்டுவிட முடியும். அதாவது குறித்த ஏவுகணையை ஏவுவதற்கான காலப்பகுதியானது 25 நிமிடத்திலிருந்து 8 நிமிடம் வரையில் குறைக்கப்பட்டுள்ளது. இதன்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் குறித்த ஏவுகணை தளங்களை இலக்கு வைத்து இலகுவாக தாக்குதல்களை மேற்கொண்டுவிட முடியாது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கண்காணித்து இந்த ஏவுகணை தளங்களை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு முன்பே ஈரானினால் குறித்த ஏவுகணைகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை நோக்கி செலுத்திவிட முடியும். அது மட்டுமல்லாமல் 12 நாள் போரின் போது பயன்படுத்தப்பட்ட திரவ எரிபொருளை கொண்டிருக்கக்கூடிய கொரம்சஹார் 4 ஏவுகணையின் மூலமாக 60% இழப்புகளை மாத்திரமே ஏற்படுத்த முடிந்தது. ஆனால் தற்போது ஈரான் மீள வடிவமைத்திருக்கக்கூடிய திட எரிபொருளை கொண்டிருக்கக்கூடிய கொரம்சஹார் 4 ஏவுகணையானது 95% அழிவுகளை ஏற்படுத்தும். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் இந்த ஏவுகணையின் மூலமாக இலக்கு வைக்கப்படக்கூடிய பிரதேசத்தினுடைய அதிகளவான கட்டிடங்களும் நிலத்தடி சுரங்க பாதைகளும் முழுமையாக அளிக்கப்பட்டுவிடும். மேலும் அமெரிக்காவினுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளினாலும் குறித்த ஏவுகணையை சுட்டு வீழ்த்த முடியாத நிலைமையே காணப்படுகின்றது. அடுத்து ஈரானிய பெண் ஒருவர் அமெரிக்க மக்களிடத்திலே இவ்வாறு தெரிவித்தார். ஈரானிய மக்களை காப்பாற்றுவதாக கூறி உங்களுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிராக போர் ஒன்றை ஆரம்பிப்பதற்கு முயற்சி செய்கின்றார். ஆனால் ஈரானிய மக்களுக்கு அவருடைய உதவி ஒரு பொழுதும் தேவையில்லை. அமெரிக்கர்களும் போரை விரும்பவில்லை என்பதனை நாங்கள் அறிகின்றோம். உங்களுடைய வாழ்க்கையும் எங்களுடைய வாழ்க்கையும் டொனால்ட் ட்ரம்பினுடைய இலட்சியங்களை விட மதிப்பு மிக்கவை. வெளிநாட்டு மோதல்களினாலும் இந்த போர்களின் மூலமாகவும் பல அமெரிக்க குடும்பங்கள் பாதிக்க இந்த வெளிநாட்டு மோதல்களுக்கும் போர்களுக்குமான விலையை அமெரிக்க மக்களே செலுத்துகின்றார்கள். உங்களுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பதற்கு நீங்கள் அனுமதித்தால் அது வெனிசுவேலாவிலிருந்து முற்றிலும் மாறுபட்டதாகவே அமைந்திருக்கும். இந்த போரிலே எங்களுடைய நாடு அழிக்கப்படலாம். அதே நேரம் அமெரிக்கர்களும் புதைக்கப்படுவார்கள். உங்களுடைய மக்களும் புதைக்கப்படுவார்கள். ஈரான் எப்போதும் தனியாக அழியாது, உங்களையும் சேர்த்தே அழித்துவிடும். இதனால் நாங்கள் இருவரும் தோற்று போய் விடுவோம். ஈரானோடு உங்களுடைய ஜனாதிபதி மேற்கொள்ள போகும் போரானது நீங்கள் நினைப்பதை விட மிகப்பெரிய விளைவுகளையும் பாதிப்புகளையும் ஏற்படுத்த போகின்றன. ஈரானுடனான போரானது அமெரிக்கர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்த போகின்றது. இதனால் இப்போதே சிந்தித்து செயற்படுங்கள். உங்களுடைய ஜனாதிபதி ஈரானுடன் போரை ஆரம்பிப்பதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டாம் என அமெரிக்கர்களுக்கு ஈரானிய பெண் ஒருவர் செய்திகளை அனுப்பியுள்ளார். ஓமானில் நடைபெறப்போகும் பேச்சுவார்த்தை தொடர்பாக நேற்றைய காணொளியில் பல முக்கியமான தகவல்களை பதிவிட்டிருந்தேன். இந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக அமெரிக்கா எவ்வாறு காய் நகர்த்தல்களை மேற்கொண்டது, ஈரான் எவ்வாறான பதிலடிகளையும் மிரட்டல்களையும் வெளியிட்டிருந்தது, துரோகி அர்துகானுக்கும் அமெரிக்காவுக்கும் எவ்வாறு ஈரானிய உச்ச தலைவர் செருப்படி பதில்களை வழங்கியிருந்தார், அரபு அடிமைகளும் துரோகிகளும் எவ்வாறு டொனால்ட் ட்ரம்பிடம் கெஞ்சியிருந்தார்கள், இதற்கான காரணங்கள் என்ன என்பது தொடர்பாகவும் நேற்றைய காணொளியில் விரிவாக குறிப்பிட்டிருந்தேன். இப்படியான நிலைமையிலேயே நேற்றிரவு அல் ஜசீரா ஊடகமும் அமெரிக்காவினுடைய நியூயார்க் டைம்ஸ் ஊடகமும் குறித்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பான போலி பிரச்சாரங்களையும் போலி கட்டுரைகளையும் வெளியிட்டிருந்தன. அதிலும் குறிப்பாக அல் ஜசீரா ஊடகமே குறித்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பான போலி பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தது. நேற்று மாலை அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃபும் ஜரேட் குஷ்னரும் கத்தாரிலே களமிறங்கினார்கள். கத்தாரினுடைய பிரதமரை சந்தித்து விசேட கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். ஈரான் அமெரிக்காவுக்கு மிரட்டலான பதிலடிகளை வழங்கியதற்கு பின்பே இவர்கள் இருவரும் கத்தாரில் களமிறங்கி கத்தாரிய பிரதமரோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார்கள். இவ்வாறு இவர்களுடைய பேச்சுவார்த்தைகளுக்கு பின்பே அல் ஜசீரா ஊடகமும் இந்த போலி பிரச்சாரங்களையும் அறிக்கைகளையும் வெளியிட்டிருந்தது. அதாவது ஈரான் அதனுடைய செறிவூற்றப்பட்ட யுரேனியத்தினை மூன்றாம் தரப்பு நாட்டிடம் ஒப்படைப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் எதிர்ப்பற்றுக்களுக்கான நிதி உதவிகளையும் ஆயுத உதவிகளையும் முழுமையாக நிறுத்துவதாகவும் ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லாவுக்கான நிதி உதவிகளையும் முழுமையான ஆதரவையும் நிறுத்துவதற்கு ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் பாலிஸ்டிக் ஏவுகணை தொடர்பான அமெரிக்காவினுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய நிபந்தனைகளை ஈரான் முழுமையாக ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் அல் ஜசீரா ஊடகமானது போலி செய்திகளை வெளியிட்டு போலி பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் அல் ஜசீரா ஊடகத்தினுடைய இந்த போலி செய்திகளை தொடர்ந்து நியூயார்க் டைம்ஸ் ஊடகமும் இந்த செய்திகளை வெளியிட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து அல் ஜசீரா ஊடகத்தின் இந்த போலி பிரச்சாரங்களுக்கு ஈரானிய தலைமைகள் அதிரடியான பதிலடிகளை வழங்கியிருந்தார்கள். நியூயார்க் டைம்ஸ் மற்றும் அல் ஜசீரா ஊடகத்தினுடைய அறிக்கைகளை நாங்கள் முழுமையாக நிராகரிக்கின்றோம்.
நிராகரிக்கின்றோம். இந்த போலி பிரச்சாரங்களும் போலியான அறிக்கைகளும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பின் நலன்களை கொண்டிருக்கக்கூடிய அறிக்கைகளாகும். ஈரான் எப்போதும் அதனுடைய நிலைப்பாட்டில் உறுதியாகவே இருக்கின்றது. ஈரான் அதனுடைய சிவப்பு கோடுகளை எப்போதும் உறுதியாகவே வைத்துள்ளது. மேலும் இந்த ஊடகங்களின் போலி பிரச்சாரங்களையும் அறிக்கைகளையும் நாங்கள் முழுமையாக நிராகரிக்கின்றோம் என ஈரானிய தலைமைகள் ஈரானிய ஊடகங்களின் மூலமாக அறிவித்தார்கள். அதே போன்று ஈரானிய பாராளுமன்றத்தின் தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவுத்துறை கொள்கை குழுவினுடைய தலைவர் இவ்வாறு தெரிவித்தார். பாலிஸ்டிக் ஏவுகணைகள் தொடர்பாக நாங்கள் எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொள்ளப் போவதில்லை. மேலும் நாங்கள் எங்களுடைய சிவப்பு கோடுகள் தொடர்பாகவும் நிலைப்பாடுகள் தொடர்பாகவும் விரிவாக அறிவித்துவிட்டோம். ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட யுரேனியமானது வேறு எந்த ஒரு நாட்டிற்கும் அனுப்பப்பட மாட்டாது. மேலும் எதிர்ப்பற்றுக்களுக்கான ஆதரவையும் நாங்கள் நிறுத்தப் போவதில்லை. மேலும் எங்களுடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஊடக பிரச்சாரங்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் என ஈரானிய பாராளுமன்றத்தின் தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவுத்துறை கொள்கையினுடைய குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். உண்மையில் 47 வருடங்களுக்கு மேலாக ஈரானிய தலைவர்கள் அமெரிக்காவுக்கோ இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கோ அடிபணியவில்லை. 1979ஆம் ஆண்டு ஈரான் இஸ்லாமிய குடியரசு உருவாக்கப்பட்டதிலிருந்து ஈரானிய தலைவர்களோ ஈரானிய அரசாங்கமோ ஈரானிய ஆட்சியாளர்களோ அமெரிக்காவுக்கோ இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கோ அடிபணியவில்லை. அதனால் தான் கடந்த 47 ஆண்டுகளாக அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் ஈரானுக்கு எதிரான உச்ச பொருளாதார தடைகளை விதித்துள்ளார்கள். மேலும் இந்த உச்ச பொருளாதார தடைகளினால் 47 ஆண்டுகளாக ஈரானிய தலைவர்கள் ஈரானிய மக்களும் மிகப்பெரிய கொடூரங்களை அனுபவித்து வருகின்றார்கள். மேலும் ஈரானிய தலைவர்கள் நினைத்திருந்தால் எப்போதோ அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் அடிபணிந்திருப்பார்கள். மேலும் இதன் மூலமாக பொருளாதார தடைகள் நீக்கப்பட்டிருக்கும். ஈரானும் அரபு அடிமை நாடுகளை போன்று செழிப்பாக வளர்ந்திருக்கும். ஆனால் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் அடிபணிந்துவிடக் கூடாது என்பதற்காகவே கடந்த 47 ஆண்டுகளாக ஈரானிய ஆட்சியாளர்களும் ஈரானிய தலைவர்களும் ஈரானிய மக்களும் இந்த உச்ச பொருளாதார தடைகளையும் சகித்துக் கொண்டு வாழ்கின்றார்கள். அதே நேரம் இந்த உச்ச பொருளாதார தடைகளுக்கு மத்தியில் ஈரானிய ஆட்சியாளர்களும் ஈரானிய மக்களும் உறுதியாகவும் இருக்கின்றார்கள். எனவே கடந்த 47 ஆண்டுகளாக அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் அடிபணியாத ஈரான் தற்போது அடிபணிந்து விடப் போகின்றதா? உண்மையிலேயே இந்த போலி பிரச்சாரங்கள் அருவருப்பானவையாகவே இருக்கின்றன. அத்தோடு அல் ஜசீரா ஊடகம் தொடர்பாக முன்னைய காணொலிகளிலும் பல விடயங்களை குறிப்பிட்டுள்ளேன். காசாவின் களத்திலே அல் ஜசீரா ஊடகம் சிறப்பாக செயற்படுகின்றது. பலஸ்தீனிய மக்களுடைய பிரச்சனைகளை வெளியுலகுக்கு கொண்டு வருவதில் அல் ஜசீரா ஊடகம் சிறப்பாக செயற்படுகின்றது. அதே நேரம் கத்தாரை தலைமையகமாக கொண்டு இயங்கக்கூடிய அல் ஜசீரா ஊடகம் கத்தார் மற்றும் துருக்கியினுடைய குற்றச் செயல்களையும் சூழ்ச்சி திட்டங்களையும் அவர்களுடைய நிலைப்பாடுகளையும் துரோகச் செயல்களையும் சுத்தம் செய்யக்கூடிய சலவை இயந்திரமாகவே வாஷிங் மெஷினாகவே செயற்படுகின்றது. எனவே கத்தாரை தலைமையகமாக கொண்டு இயங்கக்கூடிய அல் ஜசீரா ஊடகத்தினுடைய அரசியலையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். காசா தொடர்பான செய்திகளை சிறப்பாக வெளியிடுவதற்காக அரபு அடிமைகளையும் துரோகிகளையும் சுத்தம் செய்யக்கூடிய அல் ஜசீரா ஊடகத்தினுடைய நிலைப்பாடுகளை எங்களுக்கு ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அடுத்து நேற்று மாலை கத்தாரிலே களமிறங்கிய அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃபும் ஜரேட் குஷ்னரும் கத்தாரிய பிரதமரோடு சந்திப்புகளை மேற்கொண்டு கலந்துரையாடல்களை மேற்கொண்டதற்கு பின்பு இன்று காலை கத்தாரிலிருந்து ஓமானை வந்தடைந்தார்கள். மேலும் இவர்களோடு அமெரிக்க மத்திய கட்டளை தளபதியும் ஓமானிலே களமிறங்கியுள்ளார். அதே போன்று இந்த பேச்சுவார்த்தைகளுக்காக ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சரும் ஈரானிய பிரதிநிதிகளும் இன்று காலை ஓமானிலே களமிறங்கினார்கள். இலங்கை நேரப்படி இன்று மதியம் 1:30 மணியளவிலேயே ஓமானின் தலைநகரில் இந்த பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்க மேலும் இந்த பேச்சுவார்த்தைகள் மறைமுக பேச்சுவார்த்தையாகவே மேற்கொள்ளப்பட்டது. அதாவது முதலாவது சுற்றிலே ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் ஓமான் நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் கலந்துரையாடல்களை மேற்கொள்வார்கள். இதன்போது ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவருடைய நிலைப்பாடுகளையும் முன்மொழிவுகளையும் ஓமானிய வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் ஒப்படைப்பார். இந்த கலந்துரையாடல்கள் தனியான அறையிலேயே நடைபெறும். இதைத் தொடர்ந்து முதலாவது சுற்றின் அடுத்த கட்டமாக ஓமானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அமெரிக்க பிரதிநிதிகளோடு கலந்துரையாடல்களை மேற்கொள்வார். இதன்போது ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் முன்வைத்திருக்கக்கூடிய கருத்துக்களையும் முன்மொழிவுகளையும் ஓமானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அமெரிக்க பிரதிநிதிகளுக்கு தெரிவிப்பார். இதைத் தொடர்ந்து இரண்டாம் சுற்று பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்படும். இவ்வாறு ஒவ்வொரு சுற்றுக்களாகவே பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படும். இறுதி முடிவு எடுக்கப்படும் வரையில் பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படும். அத்தோடு முதலாம் சுற்று பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்ததும் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகள் முழுமையாக நீக்கப்பட வேண்டும். ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகள் முழுமையாக நீக்கப்படாத எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. மேலும் எங்களுடைய சிவப்பு கோடுகளை முதலாம் சுற்று பேச்சுவார்த்தையில் நாங்கள் தெளிவாக எடுத்துரைத்தோம். ஈரானுக்குள்ளே யுரேனியம் செறிவூற்றுவதற்கான உரிமையை அமெரிக்கா அங்கீகரிக்க வேண்டும். மேலும் செறிவூற்றப்பட்ட யுரேனியத்தினை ஈரான் எந்த ஒரு நாட்டிற்கும் அனுப்பாது. அதே போன்று அணுசக்தி தொடர்பான
தொடர்பான முன் நிபந்தனைகளை ஈரான் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளாது என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகளும் மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்றன. மேலும் இந்த மூன்றாம் சுற்று பேச்சுவார்த்தைகளுக்கு பின்பு கிட்டத்தட்ட 6 மணித்தியாலங்களுக்கு மேலாக நடைபெற்ற இந்த கலந்துரையாடல்கள் முடிவுக்கு வந்தன. இதைத் தொடர்ந்து அமெரிக்க பிரதிநிதிகள் அவசரமாக ஓமானை விட்டு வெளியேறினார்கள். மேலும் குறித்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் இங்கு அமெரிக்காவோடு அணுசக்தி திறன்கள் தொடர்பாக பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வது மாத்திரமே வருகை தந்திருந்தோம். மேலும் இந்த பேச்சுவார்த்தைகளை தொடர்ச்சியாக மேற்கொள்வது தொடர்பான பதில்களை என்னால் முன்கூட்டியே வழங்க முடியாது. ஆனால் பேச்சுவார்த்தை வழிமுறையானது தற்போதைய முறையில் சென்றால் அமெரிக்காவுடனான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள முடியுமாக இருக்கும். முன்னைய துரோகங்கள் காரணமாக நாங்கள் அமெரிக்காவை ஒருபொழுதும் நம்புவதில்லை. மேலும் தற்போதைய பேச்சுவார்த்தைகளை நாங்கள் தொடர வேண்டுமாக இருந்தால் நாங்கள் ஏமாற்றப்படாமல் இருக்க வேண்டும். பேச்சுவார்த்தை பொறிக்குள்ளே சிக்கி மீண்டும் நாங்கள் ஏமாற்றப்படுவதனை விரும்பவில்லை. இதனால் நாங்கள் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்காக பேச்சுவார்த்தை பொறியில் சிக்காமல் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்காக ஒரு கட்டமைப்பை உருவாக்கியுள்ளோம். இந்த கட்டமைப்பு தொடர்பாகவே இன்றைய தினம் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டோம். அனைவரும் கூறுவது போன்று பேச்சுவார்த்தைகளை தொடர்ச்சியாக மேற்கொள்வதற்கான பேச்சுவார்த்தைகளையும் பேச்சுவார்த்தைகளுடைய கட்டமைப்பை வடிவமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளையுமே இன்றைய தினம் நாங்கள் மேற்கொண்டோம். நாங்கள் முன்மொழிந்திருக்கக்கூடிய இந்த கட்டமைப்பிலே பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டால் நாங்கள் ஏமாற்றப்பட மாட்டோம். எனவே நாங்கள் முதலில் ஏமாற்றப்பட மாட்டோம் என்பதனை உறுதி செய்ய வேண்டும். இதற்காகவே இன்றைய தினம் பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் அடுத்த கட்டங்களிலே விரிவாக அணுசக்தி தொடர்பாக மாத்திரம் நாங்கள் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வோம் என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் தெரிவித்தார். அதாவது அமெரிக்காவின் பேச்சுவார்த்தை பொறியில் சிக்கிக்கொள்ளக் கூடாது என்பதற்காகவும் பேச்சுவார்த்தையில் ஈரான் ஏமாற்றப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகவும் ஈரானிய தரப்பினர் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கான கட்டமைப்பை ஒரு முன்மொழிவாக முன்வைத்துள்ளார்கள். இந்த பேச்சுவார்த்தை கட்டமைப்பு தொடர்பாக மாத்திரமே இன்றைய தினம் பேசியுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து அமெரிக்க பிரதிநிதிகள் அவசரமாக ஓமானை விட்டு வெளியேறியுள்ளார்கள். உண்மையில் ஈரான் தற்போது மேற்கொண்டிருக்கக்கூடிய நடைமுறையானது சிறப்பானதாகும். பேச்சுவார்த்தை பொறிக்குள் சிக்கிக் கொள்ளாமல் இருப்பதற்கு ஈரான் அனைத்து விதமான கட்டமைப்புகளையும் தற்போது உருவாக்கியுள்ளது. அதே நேரம் இங்கிருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் தன்னுடைய எதிரியை பேச்சுவார்த்தை பொறிக்குள் சிக்க வைக்க முடியாது என்று அமெரிக்கா உணர்ந்து கொண்டால் பேச்சுவார்த்தை மூலமாக ஈரானை ஏமாற்ற முடியாது என்பதனை அமெரிக்கா உணர்ந்து கொண்டால் இந்த பேச்சுவார்த்தையை அமெரிக்கா ஒருபொழுதும் தொடராது. தற்போதும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் எப்போது ஆரம்பிக்கப்படும் என்பது தொடர்பாக அமெரிக்கர்கள் எந்த விதமான கருத்துக்களையும் வெளியிடவில்லை. ஊடகங்களுக்கும் கருத்துக்களை வெளியிடாமல் அமெரிக்க பிரதிநிதிகள் அவசரமாக அமெரிக்காவுக்கு சென்று விட்டார்கள். ஈரானினுடைய இந்த கட்டமைப்புக்குள்ளே பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டால் ஒருபொழுதும் ஈரானை ஏமாற்ற முடியாது என்பதனை அமெரிக்காவினால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. எனவே இவ்வாறு எதிரியை பேச்சுவார்த்தை பொறிக்குள் சிக்க வைக்க முடியாது என்பதனை அமெரிக்கா உணர்ந்து கொண்டால் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளாது. மேலும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை அவசரமாகவே மேற்கொண்டுவிடும். என்னை பொறுத்தவரையில் இதற்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்கின்றன. எனவே நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அத்தோடு இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.